அந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த 7.5 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், சனி பெயர்ச்சி வந்து ஒரு 7.5 வருடம் ஒருத்தர் ஆட்டி படைக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொடுத்துட்டு போகும். அதுல குறிப்பா வந்து திருமணத்தை வந்து சனி பகவான் கொடுத்துட்டு போவாரு. அது வந்து ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை வந்து தொடரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? உண்மையிலேயே அதாங்க. 7.5 சனி காலத்துல கல்யாணம் நடக்கும். தைரியமா இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, 7.5 சனி காலத்துல கல்யாணம் நடக்காதுன்னு 7.5 வருஷத்துக்கு இவன் போஸ்ட் பண்ணிட்டான். சார் சனி இப்போ சரியில்லை சார், அதனால போஸ்ட் அப்படிங்கிறான். அதுமாரி பண்ணாதீங்க. உண்மையிலேயே சனி பகவான் பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்பை கல்யாணம் பண்ணுறது பொறுப்புங்க, வீடு கட்டுறது பொறுப்பு, குழந்தை பெற்றுக்கிறது பொறுப்பு, இதை நல்லா வளர்க்குறது பொறுப்பு, நல்லதாக நடத்துறது பொறுப்பு, இதை ஒழுக்கமாக நடத்துறது பொறுப்பு. அதை விட முக்கியமான பொறுப்பு என்னென்னா குறுக்கு வழியில் இல்லாமல், ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு சம்பாதிக்கணுமே குறுக்கு வழி போகக்கூடாது, குழந்தை பெற்றுட்டோமேனு நம்ம அதுக்கு பணம் சேர்க்கணுமே குறுக்கு வழியில் போகக்கூடாது. இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது. கண்டிப்பாக. அப்போ இந்த 7.5 வருஷத்தில் கண்டிப்பாக கண்ணு, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் கண்ணு, குழந்தை பெற்றுக்கலாம், வீடு கட்டலாம். கண்டிப்பாக சனி கொடுக்கக்கூடியவர். அவருக்கு ஒன்றே ஒன்று இந்த நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவார் கண்ணு. இந்த சனி கொடுக்குறாரு, ஆனால் நம்மளுடைய மணி ப்ராப்ளம் பல பேருக்கு என்ன பண்ணுதுன்னா கல்யாணம் இப்போ வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகே.